நம்ம வேண்டான்னு சொல்லியும் அந்த பையன் உன்னை தொந்தரவு பண்றானா, அப்ப அவன் நம்மள மதிக்கலன்னு அர்த்தம். அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது நடக்கணும். மத்தவங்க விருப்பத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்படி ஒருத்தனை பார்க்க நீ இவ்வளவு தூரம் தேடி போயிருக்க. இந்த வீடியோவை வெளியே விட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இதனால பாதிப்பு யாருக்கு? நமக்கு தானே. சொல்லு, பாதிப்பு நமக்கு தானே. ஏய், ஏதாவது வாயை திறந்து சொல்லு. உன் அக்கா கேக்குறால, ஏண்டி பேசாம நிக்கிற? வாய் திறந்து ஏதாவது பேசு. காசு பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இது வரைக்கும் மான மரியாதையோட வாழ்ந்து இருக்கோம். எல்லாத்தையும் இப்படி காத்துல பறக்க விட்டுட்டு வந்திருக்கேடி. நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணிருப்பேன். நீயே சொல்லாம மறைச்ச. அப்போ உன் மனசுல அவனை பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அப்படிதானே? சொல்லு, நீ அவனை லவ் பண்றியா என்ன? அவன் வர சொன்னான்னு போக தெரியுதுல்ல. உன் அக்கா கேக்குறால, பதில் சொல்லேண்டி. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே சொத்து நம்மளோட கேரக்டர் தாண்டி. ஆனா இப்படி ஒரு வீடியோ போட்டு காட்டி உன் கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இனிமே நீ ரோட்ல நிம்மதியா நடக்க முடியுமா சொல்லு? ஆள் ஆளுக்கு கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன நடந்திருந்தாலும் நீ அந்த பையனை பார்க்க அங்க போயிருக்க கூடாது. என் மனசுல எதுவும் கிடையாதுக்கா. நான் ஜஸ்ட் சாரி கேட்க தான் போனேன், அவ்வளவுதான். அங்க அப்படி நடக்கணும் யாருக்கு என்ன தெரியும்? நீங்க ஆளாளுக்கு கேள்வி கேட்கறத பார்த்தா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒருத்தனை நான் ஏன் காதலிக்க கூடாதுன்னு தோணுது. ஏன் அவரை கல்யாணம் படிக்க கூடாதுன்னு தோணுது. படிச்சவரு, நல்ல வேலையில இருக்காரு, வசதியான ஃபேமிலி, என்ன உயிருக்கு உயிரை நேசிக்கிறாரு. நானே வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்குனாலும் என்ன விரும்புறதா சொல்லி என் பின்னாடியே வராரு. ஒருத்தர் என் மேல அவ்வளவு பிரியத்தையும் நேசத்தையும் காமிச்சா அது நான் எப்படி தொல்லையா நினைக்க முடியும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும். ஆனா அவங்க நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட பையனை எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்க்கா? நான் போய் அவரை பார்த்தது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல. கோகிலா, என்ன பேசுற நீ? யாரு என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலி திடீர்னு வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா அது உனக்கு தப்பா தெரியலையா? உங்ககிட்ட பணம் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னா நாம அவங்களை சந்தேகப்பட வேண்டாமா? சொந்த ஒரு மதுரை, வசிக்கிறது பெங்களூர்ல, பையன் துபாயில வேலை பாக்குறான்னு சொன்னா அவங்கள பாக்குறதுக்கு ஏதோ நாடோடிங்க மாதிரி தெரிஞ்சாங்க. இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும்ல. இப்பதான் நீ படிச்சே முடிச்சிருக்க, இன்னும் ஒரு வருஷம் நீ வேலைக்கு போலாம். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? யாரோ வந்து அவசரப்படுத்தினா அவங்க அவசரத்தை திருப்திப்படுத்துறது நம்ம கடமை இல்ல. நம்ம வாழ்க்கைய நாம தான் முடிவு பண்ணணும். மத்தவங்க முடிவு பண்றதுக்கு நாம இடம் கொடுக்கலாமா? இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் நீ அவனை பார்க்க போனது தப்பு தான். போது, நிறுத்துக்கா. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா இப்படி 1000 கேள்வி கேட்டு நீயா அது கெடுத்து விட்டுரு. மாமா உனக்காக வேலையை விட்டாரு, அவரு கேள்வி மேல கேள்வி கேட்டு அலைய விட்ட நீ. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம என்னைக்கு வசதியா இருந்திருக்கோம்? உன் சம்பாத்தியத்தையே இறுக்கி புடிச்சுதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம எப்ப வசதி ஆகிறது? எனக்கு எப்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்றது? நீ திரும்ப திரும்ப வேண்டான்னு சொல்றத பார்த்தா எனக்கு வசதியான மாப்பிள்ள அமையறதுல உனக்கு இஷ்டம் இல்லையோன்னு தோணுது. என்ன பார்த்து பொறாமப்படுறியா நீ? என்ன வார்த்தடி சொன்ன? உன்னை பார்த்து நான் பொறாமப்படுறேனா? இப்படி ஒரு வம்பல சிக்கிட்டு வந்திருக்காளே, இவ வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கேனா?
கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ? எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டோம். ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி இவள சொந்த கால நிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இப்படி 1000 கனவோட இருக்கேன் நானு. இப்படி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உன்ன